வணக்கம். பிரபஞ்சம் ஆபத்தை தடுத்து வழிநடத்தும். பிரபஞ்சம் நடத்தும், காரியத்தை நடத்தும். ஒருவர் தன் மகளுக்கு பிரசவ காலம், அங்கே இருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. வெளியூர். அப்பா ரூபா கொண்டுட்டு வாங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், இன்னைக்கு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மகள் ஃபோன் அடிக்கிறாங்க அப்பாவுக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ரெடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டிய செலவுகளை ரெடி பண்ணிவிட்டு பஸ்ஸுக்காக நிற்கிறார். நிற்கிற பஸ் என்ன பண்ணுன்னா, இவரை பார்த்ததும் கடந்து விடுகிறது. நிற்காம இவர் கூட என்ன ஆட்கள் டிக்கெட்டு கூட கூட்டம்ல, இப்படி நிற்காம போகிறாங்களே, வருஷ காரியத்துக்கு போகும்போது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு இவர் மனதால் சங்கடப்படுகிறார். கடந்து விடுகிறது. இவர் பின்ன கொஞ்சம் காத்திருந்து அடுத்த வண்டிகள் இவர் ஏறி செல்கிறார். செல்லும்போது அந்த வண்டி லேசான ஆக்சிடெண்ட் தான், பெருசாக இல்லை, காயங்கள் ஆகி ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அதே பஸ்ஸு, இவர் ஏறிய பஸ்ஸு தான், ஏற நினைத்த பஸ்ஸு, அது சின்ன விபத்தாகி அங்கே தடங்களாகி நின்று விடுகிறது. இதுதான் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல். ஏனால் இவர் செல்வது மிக முக்கியமான காரியம், பிரசவட்டயம். இவர் போனாத்தான் இவர் கொண்டு போகும் இந்த பணத்தை வைத்து தான் இங்கே பிரசவத்தினுடையதை ரிமூவ் பண்ண போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை உள்ள ஆன்மா வண்டியில் ஏறி அங்கே தடங்களாகி காயப்பட்டு இருக்கும்போது அந்த காரியத்தடை வரும். அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு. அதனால் அது அந்த விபத்தை தடுப்பதற்காக பாருங்கள், பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை. இதுவும் நடக்கும் நிச்சயமாக. இது நிறைய நடந்திருக்கு. அது பாலவன் அர்த்தம், அருப்புக்கோட்டையை தாண்டி போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறவங்க போகிறாங்க. இதில் ஒருவர் இறங்கி விடுகிறார். அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி, அவர் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர், இறங்கி விட்டு புகைப்பிடிக்கிறது இருக்கிறதுக்குள்ள பஸ்ஸை எடுத்துட்டாங்க. தாண்டி போனால் பஸ்ஸு ஃபயர் ஆகி நிறையா பேர் எடுத்தாகிறாங்க. ஆனால் இவரை கடத்தி விட்டு